ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் விருச்சிக லக்கணத்துக்கான பலன்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் தனுசு லக்கணத்துக்கான பலன்களை பார்ப்போம். தனுசு லக்கணம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரணும்னா அனுமார் பகவான் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதாவது விசுவாசமான ஊழியர்கள், விசுவாசமான தளபதிகள், இதுக்கு எல்லாத்துக்குமே மெயினான அடிப்படை தனுசு தான். ஏன்னா மூல நட்சத்திரம் ஒன்று இங்கே இருக்கிறதுனால இது அனுமனுடைய நட்சத்திரமாக இன்னை வரைக்கும் போற்றி நம்ம கொண்டாடிக்கிட்டு விழாலாம் எடுத்துக்கிட்டு வரோம். அதனால் அனுமன் மாதிரி ஒரு விசுவாசமான ஊழியர், விசுவாசமான தளபதியை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இது ராமாயணம்ங்கிறது புராணமாக மட்டும் பார்க்காம தனுசு ராசியில் பிறந்திருக்கிற பலரும் அவங்க பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்ட தலைமைக்கும் இல்லை யாரை அவங்க முழுமையாக நினைக்கிறாங்களோ விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இதிலே என்ன பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது தனித்து இயங்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இவங்க ஒரு பாஸை சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட அடிப்படையில் அவங்களுக்கு லாயலாக இருப்பாங்க, தளபதிகளாக இருப்பாங்களே தவிர தனித்து இயங்கும்போது ரொம்ப கடினமாக இருக்கணும். அதனால் தனித்து இயங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலையை கடக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். அப்போ தனுசு லக்னமாக பிறந்துட்டாலே கூடுமான வரையில் யாராவது ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதை விட்டு மீண்டு தனித்து நிற்கணும் அப்படின்னா கடுமையான போராட்டங்களை சந்தித்து மீண்டு நிற்கணும். எப்படி பார்த்தா கூட கல்வி, படித்த அறிவை தாண்டி ஒரு நல்ல கல்வி இருக்கும், நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க, உடற்பயிற்சிகள்லாம் வச்சு உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க, குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இப்படி அவங்கள பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே வரலாம். அப்படி போது தனுசு லக்கணத்தோட காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மற்ற 12 பாவங்களையும் வச்சு எப்படி அவங்க இருப்பாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தனுசு லக்கணத்துக்கு உரிய கிரகம், அதாவது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லும்போது அது குருவே 4ஆம் இடத்துக்கும் உரியவர். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அன்னை, அதாவது நம்மளுடைய தாயார், கல்வி, அறிவு, வீடு, மனை, வாகனம், சொத்து, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் 4ஆம் இடம். லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள், பண்புகள், இது எல்லாத்தையும் பார்க்குறது. அப்போ 1க்கும் 4க்கும் உரிய கிரகம் குருவாக வர்றதுனால இயல்பாகவே அவங்க பெரிய அளவுக்கு படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னா கூட அவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவாங்க, அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னது இப்போ 100ல் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவோமா, அது மாதிரி கொஞ்சம் அளந்து தான் கரெக்டாக பேசுவாங்க. அதனால் அவங்க சரியானவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த சொசைட்டியில் குறைந்தபட்சம் அவங்க நண்பர்கள், அந்த சுற்றமும் சூழ நட்பும் சொல்கிறோம்ல, அவங்க உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அவங்க கொஞ்சம் தனித்தன்மையோடு தான் இருப்பாங்க. இது தனுசு லக்கணத்தோட அடிப்படை குவாலிட்டி. ஆனால் இந்த தனுசு லக்கணத்துக்கு குரு தான் லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது உபய லக்கணம்ங்கிற ஒரே காரணத்தினால இந்த உபய லக்கணங்களுக்கு கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடங்களில் குருவோ புதனோ இல்லாமல் இருக்கணும். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம மற்ற பலன்களை கணிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு செயல்படணும். அப்போ தான் சரியாக வரும். அப்போ 2ஆம் இடம் சனின்னு வர்றதுனாலையும் 3ஆம் இடமும் சனி பகவான் அப்படின்னு வரும்போது இவங்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு வருவாய் கிடைக்கும். என்ன தான் இயற்கையாக அவங்க வீட்டில் பரம்பரை சொத்து சில பேருக்கு இருந்தால் கூட இவங்களோட முயற்சியின் மூலமாக வரக்கூடிய வருவாயை தான் பெரும்பாலானவர்கள் விரும்புவாங்க. ஒரு சிலர் வேணால் அதுக்கு மாறுபட்டு இருக்கலாமே தவிர அவங்களோட ஒரு முயற்சியிலையும் நமக்கு பலன் கிடைக்கணும். அதாவது தன் வீட்டில் விளைந்த காய்கறி, தன் உழைப்பில் ஈட்டிய பணம், இதை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி கேரக்டர் தனுசு லக்னத்தார்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது முயற்சிகள், அதாவது பல்வேறு முயற்சிகள் ஈடுபட்டால் கூட ஒரு சில முயற்சிகள் தான் கை கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு சில முயற்சிகளுமே அவங்களோட வாழ்க்கை தரத்தை பல மடங்கு மேலே உயர்த்துகிற அளவுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது சகோதரர்கள் இருந்தாங்கன்னா இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள், எப்படி பார்த்தா கூட அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அதில் பெரிய ஒரு ஈடுபாடோ ஈர்ப்போ இல்லை அவங்களால பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும் அந்த தம்பி தங்கைகள் ஓரளவு பலமாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அதை எதிர்பார்க்கறது ரொம்ப கடினம். தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய், 12ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் செவ்வாய் தான். அப்போ 5 அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம். அடுத்தது புத்திரஸ்தானம்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம். சிந்தனை, அறிவு, இவங்களோட அறிவும் சிந்தனையும் உலகளாவிய விஷயங்கள் இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது நம்ம வெளிநாடுன்னு மட்டும் எடுக்கக்கூடாது, கடல் தாண்டிய ஒரு இடம் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த கடல் தாண்டிய சிந்தனை, அவங்களோட சாதாரண ஒரு சிந்தனை கூட பார்த்திங்கன்னா உலகம் தழுவிய
சிந்தனையாக இருக்கும். தன்னோட மட்டுமே அவங்க சிந்திக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனையும் சில நேரங்களில் சூழ்நிலை காரணமாக அவங்க தனக்காக சிந்திச்சுக்கிட்டாலும் தனக்காக செயல்பட்டாலும் பெரும்பாலான காலகட்டங்கள் அவங்க பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்துக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு தேசத்துக்கும் இன்னும் சர்வதேச சமூகத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்களோட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கும். செவ்வாய் நல்ல மாதிரி அமையும் பட்சத்தில், சப்போஸ் செவ்வாய் சரியாக அமையலைன்னா இதில் சில மாறுபாடுகள் இருக்கும். அடுத்தது 5ஆம் இடமே 12ஆம் இடமாக வர்றதுனால இவர்களோட பிள்ளைகள் நிறைய பேர் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களோட குழந்தைகள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடக்கூடிய வசதி இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவர்களாம் இருப்பாங்க, வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அதே சமயத்தில் அவர்களுடைய படிப்புக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் குழந்தைகள் விஷயத்துக்கு தனுசு லக்கணக்காரர்கள் ஓரளவு அதிகமாக செலவு பட வேண்டிய சூழல் வரும். அதுவும் கடன்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். இருந்தாலும் அவங்களோட நிலையை கருதி அவங்கவுங்க செஞ்சு தான் ஆகணும். அதனால் அதில் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் சுக்கிரன். இங்கே பக்கம் ரிஷபம், அந்த பக்கம் துலாம். தனுசு ராசிக்கு அல்லது தனுசு லக்கணத்துக்கு ரொம்ப கடுமையான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் அசுரகுரு அப்படி இல்லையா. அப்போ சுக்கிரன்னா ரொம்ப கடுமையான பகையான கிரகம் தான். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வருது. இன்னொரு பக்கம் அவங்களே 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால இவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள், இந்த பெண் சார்ந்த தாய் சார்ந்த பெண்கள் சார்ந்த நெருக்கடிகள் நிறைய வரும். அதே சமயத்தில் அதாவது நெருக்கடிகள்ங்கிறத விட ஒய்ஃப் சில தேவையில்லாத செலவு இழுத்து விட்ட கூட ஒரு செலவு தானே, இப்படி வரும். தாய் வழியில் செலவுகள் வரும், மனைவி வழியில் செலவுகள் வரும், சகோதரிகள் வழிகளில் செலவுகளில் வரும். இப்படி அவங்களால நிறைய செலவுகள் வரும். அதே போல் மருமகள் அப்படின்னு வரும்போதும் மருமகன் அப்படின்னு வரும்போதும் பெரிய அளவுக்கு நிறைவு எதிர்பார்க்க முடியாது. சரி, பிள்ளையோட மருமக ஒத்து போனால் சந்தோஷம், மகளோட மருமகன் ஒத்து போனால் சந்தோஷங்கிற மாதிரி வச்சுக்கணுமே தவிர பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுக்க முடியாது. 6ஆம் இடத்துக்குரிய கிரகமே 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால எந்த விதமான நெருக்கடிகள், சிக்கல்கள், கடன்கள், பிரச்சனைகள், நோய்கள் எது வந்தாலும் கண்டிப்பாக அதோட முடிவுங்கிறது நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறத தனுசு லக்கணக்காரர்கள் மறந்துடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுக்கு 7ஆம் இடம், இன்னொன்று 10ஆம் இடம். 7 அப்படிங்கிறது நம்ம கலத்தரஸ்தானம், திருமணஸ்தானம்னு எடுப்போம். 10ன்னு எடுக்கும்போது தொழில் ஸ்தானம்னு எடுக்குவோம். இப்போது சுக்கிரன் எந்த அளவுக்கு குருவுக்கு பகைன்னு நினைக்கிறோமோ அது தெரிந்த பகை. ரொம்ப கடுமையான பகை அப்படின்னு எடுக்கும்போது புதன், அதுதான் 7க்கும் உரியவர். அந்த புதன் தான் 10க்கும் உரியவர். அப்போ புதன் 7க்கும் 10க்கும் உரிய புதன் கேந்திர ஸ்தானங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவும் புதனும் உபயலக்கணங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களில் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் அது பெரிய அளவுக்கு அங்கேருந்து பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் அப்போ திருமணம் ஆன பிறகு தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். தனுசு லக்கணக்காரங்களுக்கு திருமணம் ஆன பிறகு, ஒய்ஃப் வந்த பிறகு, குடும்பம் வந்த பிறகு தான் அவங்க தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தையே சந்திப்பாங்க. இன்னொரு பக்கம் மனைவி கொஞ்சம் டாமினேட் பண்ணுறவங்களாக தான் நிறைய பேருக்கு இருப்பாங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்படியோ இதை விடுறதா அதை விடுறதா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு பக்கம் அவஸ்தை தான், இன்னொரு பக்கம் அதுவே மகிழ்ச்சியை கொடுக்கும், அதுவே முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் அதை அந்த ரூட்டில் பார்த்துக்கணும். அடுத்தது 8ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்போ 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன். சந்திரனை தாயை எடுக்கிறோம் இல்லையா. அப்போது 8ஆம் இடம்னாலே ஒரு பக்கம் மைனஸ் தான். அதுக்குரிய கிரகம் சந்திரன்னா தாய் வழிகளால் நிறைய நெருக்கடிகளை சந்திக்க நேரும். எப்படின்னா ஒரு வீட்டில் நிறைய பேர் 2-3 பிள்ளைங்க இருந்தால் கூட தாய் கடைசி காலத்தில் கஷ்டப்படும் போது தாயோட கஷ்டத்தை தன்னால் ஏற்றுக்கிட்டு செய்கிறப்போ சில பிள்ளைங்க இருக்கும் இல்லையா. அப்போ தாய் வழியில் அவங்க சில கஷ்டங்களை சந்திப்பாங்கன்னா பொருளாதார ரீதியாக சம்பாதிக்கிறது அம்மாவுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மனம் விரும்பி தான் அவங்க செய்வாங்க. இருந்தாலும் தாயார் வழிங்கிறது பெரிய அளவுக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு இருக்காது. ஆனால் தாயாருக்கு இவங்க செய்யக்கூடிய கடமைங்கிறது இவங்களுக்கு மறுபக்கம் பூர்வ புண்ணியமாக வேலை செய்யும். அதனால் தாயார்னால் நமக்கு பகைன்னே வந்துடக்கூடாது. அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன். அதாவது இங்கே நல்லா யோசிச்சுக்கோங்க, தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய், இன்னொரு பக்கம் 9ஆம் அதிபதி சூரியன். அப்போ குரு, சூரியன், செவ்வாய் மூன்றுமே நட்பு கிரகங்கள் தான். அப்போது தனுசு லக்கணத்தை பொறுத்த வரையில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல சூரியனுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இப்போ பாக்கியாதிபதின்னு தான் நம்ம சொல்கிறோம். சூரியன் மறைவிடங்களில் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க உண்மையிலே ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்ப ஸ்டேட்டஸு இல்லைன்னா அவங்களுடைய தொழில் ஸ்டேட்டஸ் இதில் சிறந்து விளங்குவாங்க. அப்போ சூரியன் கெட்டு போகாமல் இருக்கணும். இப்போது சாதாரணமாக நம்ம காலபுருஷ தத்துவப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தால் கூட பொதுவாக பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்தில் மறைந்தாலே
அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட், லைஃப்பில் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ் பெரிய அளவுக்கு இருக்காது. இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய பல விஷயங்கள், பாக்கியங்களை அனுபவிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தனுசு லக்னத்துக்கு மட்டும் கூடுமான வரைக்கும் பாக்கியாதிபதி மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா தனுசு லக்னம்ங்கிறது ஏற்றுக்கொண்ட தலைமைக்கும் நம்ம யாரை நண்பர்களாக கொள்கிறோமோ அவங்களுக்கு 100% விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் அவங்க எப்போதுமே செகண்ட் லைன் லீடர்ஸாவோ தேர்ட் லைன் லீடர்ஸாவோ இருக்கக்கூடாது. அவங்க தனித்து இயங்கணுங்கும்போது ஒரு போராட்டத்தை சந்தித்து தனித்து இயங்கினாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு, உலகம் போற்ற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திப்பாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தனுசு லக்கணத்துக்கான பலன்களை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் மகர லக்கணத்துக்கான பலன்களை பார்ப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம்.